தொடாமல் நிலவை பார்த்து லவ் பண்ணுற மாதிரி தான் உங்கள் லவ்வெல்லாம். அந்த மாதிரி மாதத்தில் ஒரு தடவை வர்ற அமாவாசை பிரதோஷம் மாதிரி மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் இணைந்திருந்தால் பெரிய விஷயம். அப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம். இப்போ தான் கேம் சேஞ்ச் ஆகுது. இப்போ தான் குருஜி சொன்னார், நான் ஒரு துருவத்தில் இருப்பேன், ஒய்ஃப் ஒரு துருவத்தில் இருப்பேன். நீங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு தானே போகிறீங்க. ஸோ அதனால் இந்த 2 வருஷமும் இந்த ஃபோன் தான் உங்களுக்கு வரும். 7ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் 7, 8, 9 பார்க்குறார், உடம்பு பார்க்குறார். கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயம். 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அப்போது என்ன ஆகுனா தேவையற்ற எதிரிகள் வருவாங்க. உங்கள் வளர்ச்சியை பார்த்து நிறையா எதிரிகளும் வருவாங்க. சனி பகவான் நாளை பார்க்கும்போது அதில் திருஷ்டிப்படும். பர்றா வந்து ஒரு 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே கம்பெனியில் சீனியர் போஸ்டிங் வாங்கிட்டான் போன்ற நல்லது சொன்னால் அதுக்கு பதிலுக்கு என்னென்ன கமெண்ட் போடுறீங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது இந்த பொறுமையை நீங்கள் வச்சுக்கணும். நான் 4 நாள் ரெஸ்ட்லெஸ்னு அர்த்தம். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி பெயர்ச்சி வருகிறது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இந்த டைலாக்கு ரொம்ப ஃபேமஸான இந்த டைலாகை ஒவ்வொரு ஊர்லையும் கொண்டு போய் சேர்த்தது நம்ம ஆன்மீக பரிகாரம் தான். வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி சனி மீனத்திலே வக்கரமடைகிறார். வக்கரமடைவதால் எந்தெந்த ராசிக்காரர்களை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இதில் ஒரு ஃபோன் ஒன்று வரப்போகுது. இந்த ஒரு ஃபோன்னால் உங்கள் லைஃபே மாறுதுன்னா அது எந்த மாதிரியான ஃபோன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு செல்வ வளங்களை தரப்போகிறதா, அல்லது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மகிழ்ச்சியா, அல்லது வெளிநாட்டு போகின்ற யோகம் வருகிறதா, புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதாங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஐயோ கன்னிராசி வாழ்க்கையில் நண்பர்களே தெரியும் குருஜி, தெரியும் நீங்கள் கன்னிராசிக்காரங்கன்னா சிரிப்பீங்கிறது தெரியும். வாழ்க்கையில் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்கள் கேட்க வேணாம், இது நம்ம இப்போ எடுக்கிற இந்த நம்ம தம்பி காயம் கூட கன்னிராசி தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கடவுள் எல்லாமே கொடுப்பார். என்ன கொடுப்பார்? இறைவன் பக்கத்துலேருந்து எல்லா பொருளும் செக் புக் வரைக்கும் எழுதி கையில் கொடுப்பார். ஆனால் ஒய்ஃபை மட்டும் பிரிச்சுறார். அவங்கள பிரித்து அவங்க ஒரு துருவத்தில் இருப்பாங்க. நீங்கள் ஆஃபீஸ் விட்டால் எங்கே சார் வீட்டுக்கு அனுப்புறதே 10 மணிக்கு சார், எங்கே சார் ரொமான்ஸ் எல்லாம் பண்ண போகிறேன், அந்த மாதிரி பிஸியாகவே வச்சுருப்பார். இந்த லவ்ங்கிற மேட்ரு மட்டும் உங்களுக்கு வரவே வராது. பாதி கன்னிராசிக்காரங்க பாருங்கள், ஒய்ஃப் அமெரிக்காவில் இருப்பாங்க, இவங்க இந்தியாவில் இருப்பார். லவ்னு வாட்ஸ்அப்பில் லவ் பண்ணுறது, வீடியோ காலில் லவ் பண்ணுறது, மிஞ்சி போனால் லஞ்சில் ஐ லவ்னு அனுப்பிடுறது, அவ்வளோதான். உங்கள் லவ்வெல்லாம் அப்படி தான். தொடாமல் நிலவை பார்த்து லவ் பண்ணுற மாதிரி தான் உங்கள் லவ்வெல்லாம். அந்த மாதிரி மாதத்தில் ஒரு தடவை வர்ற அமாவாசை பிரதோஷம் மாதிரி மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் இணைந்திருந்தால் பெரிய விஷயம். அப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம். இப்போ தான் கேம் சேஞ்ச் ஆகுது. என்ன சேஞ்ச் ஆகுது? அப்போது 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகும் பொழுது உங்களை சேர்த்து வைக்கிறார் சனி பகவான். சனி பகவான் இனிமே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் சார், என் ஒய்ஃப் தான் சார் உலகம், வர்றா இப்படி ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வேலையை 5 மணிக்குள்ளே முடிக்கிறேன், நேராக சாயந்தரம்னா போகிறோம். டெய்லி நானும் என் ஒய்ஃப்மா 2 பேருமா சேர்ந்து வயலின் வாசிக்கிற கிளாஸுக்கு போகிறோம். 2 பேரும் நாங்கள் ரொமான்டிக்காக எங்களுடைய பழைய நினைவுகளை வயலின் வாசிக்க போகிறோம். அடடா மிடில் கிளாஸ் மக்களுக்கு இது போன்ற சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான். ஆஃப்டர் 45 இப்போ எங்களை மாதிரி குரூப்லாம் பண்ணால் 1-2 பேர் சேர்ந்து மெடிடேஷன் கிளாஸ் போவோம். வயசு இருக்கும் போதே இந்த டென்னிஸ் கிளாஸ் போகிறது, இது மாதிரிலாம் ஜாலியாக இருந்துக்குங்க. ஒரு வயசுக்கு மேலே என்ன ஆயிடுவீங்க, உடம்பை சரி பண்ணுறதுக்கு சேர்ந்து போவீங்க. அதனால் 7ஆம் இடத்துல நீங்கள் ஜாலியாக இருக்க போகிறீங்க. பாயிண்ட் நம்பர் 1, 7 வக்கரமாகும் பொழுது ஃபாரின் போகிறீங்க. நீங்களும் உங்கள் மனைவியுமா சேர்ந்து மலேசியா போகிறது, சிங்கப்பூர் போகிறது. மலேசியா சிங்கப்பூர்லாம் ஃபாரின் யார் சார் சொன்னா? இந்தியாவின் நட்பு நாடுகள்லாம் இல்லை, இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தடிக்குள்ள தான் ஒரு 3 மணி நேரத்தில் எப்படி மதுரைக்கு போகிறோமோ அந்த மாதிரி மலேசியாவுக்கு போயிடலாம். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அவங்களாம் நம்ம இங்கே வராங்க, நம்ம அங்கே போய் கடை போடுறோம், அவங்க இங்கே வந்து கடை போடுறாங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த வீடு மாரி தான் இதெல்லாம். மலேசியா சிங்கப்பூர் துபாயெல்லாம் நீங்கள் ஃபாரின் கணக்கிலே வைக்கக்கூடாது. அதனால் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட எளிதில் நடக்கும். உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், ஃபாரின்லேருந்து ஃபோன் வரும், கம் டு மலேசியா அண்ட் ஜாயின் வித் மீ, அடுத்த 2 வருஷம் நீ வர்றது. இப்போ தான் குருஜி சொன்னார், நான் ஒரு துருவத்தில் இருப்பேன், ஒய்ஃப் ஒரு துருவத்தில் இருப்பேன். நீங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு தானே போகிறீங்க. ஸோ அதனால் இந்த 2 வருஷமும் இந்த ஃபோன் தான் உங்களுக்கு வரும். 7ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் 7, 8, 9 பார்க்குறார், உடம்பு பார்க்குறார். கன்னிராசிக்காரங்களுக்கு உடம்பு பொன்னி நதி பக்கணுமா ஈயாகிய சவாகி பாருங்கள். பொன்னி நதி கன்னிராசி கரெக்டாக மேட்ச் அது பார்த்தீங்களா. போய் அப்படி தேசாந்தரம்லாம் தேடி ஆரோமலே இந்த மாதிரிலாம் போய் உங்கள் ஒய்ஃபு கேரளாவில் இருந்தாலும் சரி, அங்கே போய் இம்ப்ரெஸ் பண்ணி அவங்கள வேலையை விட்டு திருப்பி கூட்டு வந்து உங்கள் கூட வச்சுக்கிட்டு ஃபேமிலி மந்த்துங்க இந்த 6 மாதமும் ஜாலியாக இருக்க போகிறீங்க. 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ப்ரமோஷன், முக்கியமாக உங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகிறது. இந்த சனி பகவானால் உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது? ப்ரமோஷன். உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. ப்ரமோஷன் வரும். என்ன வேலையில் இருந்தீங்க இருந்தாலும் சரி, அந்த வேலைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு அடுத்த படிநிலை போவீங்க. டெப்டி மேனேஜர் இருந்தால்
நீங்கள் அடுத்த லெவல் மேனேஜர் ஆவீங்க, சீனியர் மேனேஜர் ஆவீங்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது. அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பதவி அதிகம். கன்னிராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தை பார்த்துட்டார், உடம்பை பார்த்துட்டார். நல்லா இருக்க போகிறீங்க, ஃபேமிலியோட ஜாலியாக இருக்க போகிறீங்க, பீஸ்ஃபுல்லாக உடம்பை பார்த்துக்க போகிறீங்க. எல்லாம் நல்லா இருக்குது. எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். ஒரே ஒரு விஷயம், 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அப்போது என்ன ஆகுனா தேவையற்ற எதிரிகள் வருவாங்க. உங்கள் வளர்ச்சியை பார்த்து நிறையா எதிரிகளும் வருவாங்க. சனி பகவான் நாளை பார்க்கும்போது அதில் திருஷ்டிப்படும். பர்றா வந்து ஒரு 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே கம்பெனியில் சீனியர் போஸ்டிங் வாங்கிட்டான் போன்ற இதெல்லாம் வரும். அதனால் நீங்கள் எதை நடந்தாலும் அதெல்லாம் விமர்சனங்களை செரித்துக்கொள்ள பழக வேண்டும். ஆன்மீக பரிகாரத்தில் விமர்சனங்களை செரித்துக்கொள்ளும் ஒரே ராசி யார்? அடியேன் தான். என் கமெண்ட்டெல்லாம் படித்து பார்த்தா உயிரோடு இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு நல்லது சொன்னால் அதுக்கு பதிலுக்கு என்னென்ன கமெண்ட் போடுறீங்க பார்த்தீங்களா? ஸோ அப்போ 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது இந்த பொறுமையை நீங்கள் வச்சுக்கணும். நான் 4 நாள் ரெஸ்ட்லெஸ்னு அர்த்தம். ஏதோ ஒரு கம்பெனியில் இருக்க டென்ஷனை வீட்டில் வந்து காட்டாதீங்க, வீட்டு டென்ஷனே கம்பெனியில் காட்டாதீங்க. இது மனசில் வச்சுக்கோங்க. அப்போ கன்னிராசிக்காரர்கள் சிறப்பு. ஃபேமிலி மாதம், இந்த வருஷங்கள், இந்த 6 மாதமும் லவ் பண்ண போகிறீங்க, ஹாப்பியாக இருங்க. நண்பர்களே, இந்த சனி வக்கரம் என்பதை ஒரு பொருளில் நாம் சொல்லிவிட முடியாது. என்ன ஒரு பொருளில் சொல்ல முடியாது. எந்த இடத்துலேருந்து ஃபோன் வருங்கிற வரைக்கும் நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனல் நம்ம சொல்கிறோம். ஆனால் அது என்ன ஒரு பொருளில் சொல்ல முடியாது. சார், வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தருக்கு உள்ளத்தனையது உயர்வுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எவ்வளோ திங்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெருசாக ஆளாவீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு பொன்மொழி, மனசில் எழுதி வச்சுக்கோங்க. நான் உண்மையிலே ஜெயிப்பேன், இவ்வளோ பெரிய இடத்துக்கு போவேன் நீங்கள் நம்பினீங்கன்னா அது நடக்கும். ஆனால் ப்ராப்ளம் என்ன, அதான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறாங்க. மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறது அட்ராக்ஷன் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன், இதெல்லாம் அதான் சொல்லுது. நீங்கள் உங்களை பற்றி நினைக்கிறதே ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா சனி இல்லை. சனிக்கு ஃபாதர் வந்தாலும் உங்களை ஹெல்ப் பண்ண முடியாது. சனி பகவான் என்ன பண்ணுறார்? வக்கரமாகி ஓட வைப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சனியை பார்த்து எல்லாருக்கும் என்ன தெரியுமா பயம்? ஒரு ஐயோ பிடி மாஸ்டர், ஐயோ எம்ட வந்துட்டான்டா அப்படின்னு பயம். ஆனால் எம்ட நல்லவன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எம்ட என்ன பண்ணுறா, உங்கள் வேலைக்கு ஏற்ற கூலியை கரெக்டாக கொடுத்துருவார். ஆனால் வேலை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லும் போது தான் சனி டென்ஷனாக வருது. என்ன எல்லாரும் மரக்குச்சியில் அடித்தாருன்னா இவங்க இரும்பு குச்சியில் அடிப்பார். அவ்வளோதான், அது ஓடியே ஆகணும். நீங்கள் சனி வக்கரமாகும் பொழுது, ஏன்னா அது டீம் லீடர் டார்கெட்டு, அவர் ஜெயிக்கணும், நீங்கள் தோற்ற அவர் தோற்ற மாதிரி. அதனால் சனிகிட்டேருந்து தப்பிச்சவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. உங்களை அவர் ஓட வைக்க தான் வந்துருக்கு. கம்முன்னு ஓடிட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டியா சந்தோஷம்னு கையெழுத்து போய் கொடுத்துட்டு போயிடுவார். ஓட மாட்டேன்னு சொல்லும் போது தான் அவர் கொஞ்சம் உக்கரமாவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ சனியை ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க. சனிக்கு சொம்படிச்சா பிடிக்காது. சனியே வாழ்க வாழ்க காதில் கூட வாங்க மாட்டார். ஷாப் ஃப்ளோரில் போய் ஆப்ரானை கட்டி மிஷினை ஓட்டுங்க, சனி பக்கத்தில் வந்து நிற்பார். சனிக்கு தேவை ஃபீல்டு ஒர்க், அதுதான் அவருக்கு தேவை. நிறைய பேர் சனியை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறீங்க. கருப்பு கலர் செருப்பு போட்டுக்கிட்டால் ஓகே ஆயிரும், கருப்பு கலர் சட்டை போட்டால் ஓகே ஆயிரும், எதை போட்டாலும் ஓகே ஆகாது. இறங்கி வேலை பார்த்தா மட்டும்தான் சனி விடுவார், வேறு வழியே கிடையாது. சனியை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மனிதருக்கு மனிதர் உதவி செஞ்சால் சனி ஒன்றும் பண்ணுறதில்ல. யாராவது ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சனி ஒன்றும் பண்ண மாட்டார். சனிக்கு உண்மையிலே நீங்கள் பண்ணணுன்னா, எங்கேனும் ரோட்டில் போகும்போது ஒரு கை ஏந்தியவர்கள் உங்கள் முன்னாடி வந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். அதுதான் சனிக்கு செய்கிற உண்மையான பிரீத்தி. ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க. அங்கே துப்புரவு தொழிலாளி இருந்தால் அவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது போன்ற அதெல்லாம் சாட்சாத் சனி அங்கே வந்து நின்று வாங்கிக்கிறதா வேதசாஸ்திரம் சொல்லுகிறது. சனி உங்களை செக் பண்ணுவார். உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தேன், உங்களுடைய குணம் மாறிச்சா, மக்களுக்கு மனிதர்களுக்கு உதவி செய்கிறீங்களா? சில பேர் நல்லா சம்பாதிப்பாங்க, பெரிய ஆளாக இருப்பாங்க, 1 ரூபா கொடுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட பாருங்கள், பணம் வந்து ஸ்டேக்னெண்ட் தான், ஏரியில் இருக்கிற மாதிரி பணம் வந்து அழுக்கு. அவங்களுக்கு என்ன ஆகிடும், உடம்பு ஃபுல்லாக வியாதியாக இருக்கும். காரணம் என்ன? அந்த பணத்தை கொடுக்கும்போது தான் அது வளரும். அதை புரிந்து கொள்ளுங்கள். சனி பகவான் என்றுமே நல்லவர், நல்லவர்களுக்கு நல்லவர். அவர் வக்கரமாகும் பொழுது டிசம்பர் வரைக்கும் பொன்னான பலன்களை தருகிறார். அந்தந்த இடத்துலேருந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோக்கஸை பண்ணுவார். ஒரு கம்பெனிக்கு போனால் நல்ல பேர் எடுத்து அந்த கம்பெனியில் இருக்கிறவங்கள்ட்ட அடுத்த படிநிலைக்கு போய், நான் சாதாரண ஜூனியர் இன்ஜினியராக வந்தேன் சார், இப்போ நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன் சார்னு பேர் எடுக்கிறது தான் சாமர்த்தியம். அதுக்கேற்ற வழிகளை பண்ணுங்கள். சண்டை போடுறது, ஸ்டண்ட் பண்ணுறதுலாம் ஒரு நாள் வேலை. அதனால் போகிறது யார் பொழப்பு? நம்ம பொழப்பு தான் போய்டும். அதை யோசிச்சிங்கன்னா நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. அப்போது இந்த ஜூலை 27 டிசம்பர் மாதம் வரை நீங்கள் நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள் நீங்கள் கேட்கலாம். ஆல் தி சுனாமி பாய்ஸ் வில் டைவர்ட் யூ. சனி வந்தால் உங்களுக்கு சுனாமி வந்துன்னு கூட சொல்லுவானுங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. சனி வந்தால் நல்லது தான் செய்வார். சனி உங்களுக்கு அற்புதமான பலன்களை சொல்லுவார். சனியை சனி மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். சனிக்கு தேவை உழைப்பு, அன்னதானம், உண்மையிலேயே நல்ல மனது. இதை தான் இஸ்லாம் சொல்லுது, இதைத்தான் கிறிஸ்டியானிட்டி சொல்லுது, இதைத்தான் ஹிந்துயிசம் சொல்லுது, எல்லா மதங்களும் சொல்வது அன்பு செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். வேறு ஒன்றும் சொல்லலை. அதை நம்ம பண்ணாமல் கருப்பு கலர் சட்டை போடல, என்ன கலர் சட்டை போட்டாலும் சனி உங்களை விட மாட்டார். சுடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன சார்? அப்போது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டோன்ட் ஹியர் அபவுட் சனி வக்கரத்தினால இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், வழக்கம் போல் பூமி தாய் வாயை பிளந்துருவா. ப்ளீஸ் இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க. சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். என்ன
கான்டாக்ட் பண்ணணும்னா கீழே போய்ட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உலக புகழ்பெற்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வேள்விகளில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜிட்ட பேசினா பாசிட்டிவிட்டி. இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். நெகட்டிவான ஒன்று கூட கேட்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, எப்படி ஆயிடுவீங்க, அப்படி ஆயிடுவீங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும், எவன் எது சொன்னாலும் கேட்காதீங்க. பாருங்க, நமக்கு ஏற்கனவே 1008 பிரச்சனை, நல்லது மட்டும் கேட்போம். இந்த மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன். ராம்ஜி சுவாமி என்னுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.